ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சுட்டு வந்திருக்கோம் டெரஸ் கார்டன்லேருந்து. அதை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கீரையை ஆஞ்சிட்டு அதோட காம்பை நடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணுறாங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு சிகப்பு மிளகாயை 2ஆக பிச்சு போடுறேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வேகிறதுக்காக நம்ம ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அது பாசிப்பருப்பு வேகட்டும். நம்ம போய் ஒரு சின்ன பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். வேகட்டும் பருப்பும் வெங்காயமும். நம்ம போய் இப்போ கீரையை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கீரையை நல்லா 2 வாட்டி கழுவி எடுக்கணுங்க. 2-3 வாட்டி கழுவி எடுக்கணும், அப்போ தான் மண் போகும். பொன்னாங்கண்ணி கீரையில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குதுங்க. கால்சியமும் இருக்குது. இது பாருங்க, கழுவிட்டு வந்துட்டேன். நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். தொடர்ந்து 1 வீக் சாப்பிட்டாக்க கண் நல்லா தெரியுங்க. விட்டமின் ஏ இருக்குது. அப்புறம் கால்சியம் கூட நிறையா இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு தடவை பொன்னாங்கண்ணி கீரையும் பருப்பு வெந்துருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் ஒரு துண்டு தேங்காயும் 1 ஸ்பூன் ஜீரகமும் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு 2 நிமிஷம் தேங்காய் வேகட்டும். தேங்காய் வெந்தாக்க நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. அடிக்கடி கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க, வாரத்தில் 2 நாள். நான் அதனால தான் இங்கே எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் டெரஸ் கார்டனில் வச்சு வளர்த்து சாப்பிட்றோம். எங்களுக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கிது. இங்கே பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். சுட சுட சோறு, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம்.